ஆட்சியில் யார் யாருக்கு பங்கு இருக்குது, இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையிடுவாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அட்டகாசமாக பதில் வந்துருச்சா? அவர் சொல்லி முடித்த உடனே கிருஷ்ணசாமின்னு நினைக்கிறேன் சார் கேட்டார் கேள்வி. கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, நாங்கள் சும்மா அதெல்லாம் கூட்டணியில் சேர முடியாதுங்க, கூட்டணி வருவோம், ஒரே எண்ணத்துக்கு தான் வருவோம், ஆட்சி அமைஞ்சா எங்களுக்கு பங்கு மினிஸ்டர் கொடுக்கணும். இதை நேற்று பழனிசாமி சொல்ல வரல, அது கூட்டணின்றாரு, அப்புறம் அதிகாரன்றாரு, ஆட்சி கட்டல்ன்றாரு. அல்ல, அமையப்பெறுகிற ஆட்சி, சப்போஸ் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் மந்திரி சபையில் இருக்கோம், வேற கட்சிக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு அப்படின்னு நேற்று சொல்ல வரல பழனிசாமி. நான் சொல்லித்தரேன், அதை கிளியரா சொல்லியிருக்கணும் பழனிசாமி. ஒரு விஷயம் இப்போ வந்துருவோம். தம்பிதுரை சொன்னாரு, பழனிசாமியும் சொல்றாரு, ஜகா வாங்குறாரு ஜெயக்குமார். அப்படியே பேசும்போது நேற்று 5 நாளாக காணாமல் போயிட்டார். உள்ளுக்குள்ள பிரிஸ்டீஜும் ஒதுங்கிது. இந்த பக்கம் என் பையனும் நானும் தோத்துட்டோம், நான் முடிச்சுடாமன்னு தோக்கிறதுக்கு காரணம் பிஜேபி, ஆட்சி போனதுக்கு காரணம் பிஜேபி, எல்லாம் இந்த பிஜேபியால் தான் சொன்னார். அவர் அப்படி ஜகா வாங்குறாரு, இதோடு பேசுறாரு. இப்போ இவர் பழனிசாமி சொன்னார், தம்பிதுரை சொல்றாருன்னா ஒரு சின்ன வேலை, மிஸ்டர் தம்பிதுரை, ஐ நோ வேர் யூ ஆர் கெட்டிங் த மெட்டீரியல், லேட்டர் யூ ஆர் கோயிங் டு டெலிவர் இன் த பார்லிமெண்ட். யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட சொல்லி எழுதி கேளுங்க. டூ அமித்ஷான்னு அட்ரஸ் போட்டு என்டிஏ அலையன்ஸ் உண்டு, ஆனா ஒரு கால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம், கூட்டணியில சேர்க்க மாட்டோம். தைரியம், தில்லு, திராணி இதெல்லாம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல ஒரு லெட்டரை எழுதி அமித்ஷாவுக்கு மெயில் பண்ணிட்டு அதை பிரஸ்ல கொடு. பிரஸ்ல தம்பிதுரை உட்கார வச்சுக்கோ, யார் வேணாலும் உட்கார வச்சுக்கோ. இப்போ ஜெயக்குமார் உட்கார மாதிரி இல்லை, அதனால யாரையாவது உட்கார வச்சு பாருங்க, நாங்கள் லெட்டர் எழுதிட்டோம், கூட்டணியில் இருப்போங்க பிஜேபியோட, ஆட்சி அமைஞ்சா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் மந்திரி சபையில். இதுதான் எங்க தலைவர்கள் சொல்லி கொடுத்தாங்க.